தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் லக்ஷ்மி பூஜை பண்றது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். இதுல இந்த தடவை நிறைய சந்தேகங்கள் வருது. காரணம் அமாவாசை கரெக்டா ஒண்ணு பற்று வந்திருக்கு. அன்னைக்கு பாதி நாள் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் தான் முக்காவாசி நாள் இருக்கு அப்படின்றதுனால நான் லக்ஷ்மி பூஜையை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது நமக்கு விரதத்துல வராது, ஒரு பூஜையா தான் வரும். ஜஸ்ட் அன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றதுனால அன்னைக்கு தீபத்தை ஏத்தி நம்ம தீபாவளியை கொண்டாடுற மாதிரி, பட்டாசை வெடிச்சு அந்த தீப ஒளியில நம்ம சந்தோஷப்படுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறதும். அதனால அன்னைக்கு அமாவாசை இருக்கணும்ன்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. அதனால நீங்க அமாவாசையை பார்த்து தீபாவளிக்கு இல்லாம அதுக்கு அடுத்த நாள் பண்ணலாமா, முன்னாடி நாள் பண்ணலாமா, இல்ல அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணலாமான்ற எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். நீங்க வழக்கம் போல இந்த தடவை 2025 அக்டோபர் 20 அன்னைக்கு இந்த தீபாவளி வருது, திங்கக்கிழமை, அன்னைக்கே லக்ஷ்மி பூஜையும் பண்ணிக்கலாம். இந்த கேதார கௌரி விரதம்னு ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதம் கடைபிடிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க அந்த விரதம் பண்றீங்க அப்படின்னா அந்த விரதத்துக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்குதான் அமாவாசையெல்லாம் வேணும். அதனால அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். நீங்க அதையும் பாருங்க. அதை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம், என்னைக்கு கேதார கௌரி விரதம் பண்ணணும் அப்படிங்கிறதும். அதனால இந்த பதிவு லக்ஷ்மி பூஜை பண்றவங்களுக்கு. அதனால நீங்க தீபாவளி அன்னைக்கு கரெக்டா அக்டோபர் 20 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் எப்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் கிடையாது. நமஸ்காரம்.